ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஹெவன்லி டீமன் மான்வாவோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அங்கே ரின்னும் இப்போ தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறா. ரின்னு இன்டர்ஸ்டெல்லார் ட்ரிப்பு அதை முடிச்சுட்டு இங்கே வரும்போது தான் எல்லா விஷயமும் ஆரம்பிச்சுது. இங்கே வந்தோடனே ஏன் தெரியல எல்லா விஷயமும் மாறி போயிருக்கு. எல்லாருமே ஒரு வைண்ட் அப் ஆன டால் மாதிரி சேமா அதே விஷயத்த ரிப்பீட்டேட்டிவாக பண்ணிக்கினே இருக்காங்க. இப்போது ரின்னு பேக்ரவுண்டில் சொல்லிருக்க ஒரு விஷயத்தையும் அங்கே ராபர்ட்டும் அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் எதுவுமே அங்கே வேலைக்கு ஆகல. அவர் பார்த்தா ஏதோ இல்லாத மாதிரி போயினே இருக்காரு. ஐயோ, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்டேன் இருக்கேன். பேக்ரவுண்டில் ரின்னு அவங்க சொல்கிறா. அப்படி இன்ட்ராக்ட் பண்ணால் அவங்க சடனாக ஸ்டாப் ஆகிடுவாங்க. அந்த விஷயம் தான் இங்கே ஏற்படுது. எல்லாருமே அப்படியே ஸ்டாப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிஸ்ட் மாதிரி யாருக்கு கண்ணுக்குமே தெரியாமல் அப்படியே மறைஞ்சு போயிடுவாங்க. இதை பார்க்குற ராபர்ட்டுக்கும் ஒன்றுமே புரியல. ஏன்னா கண்ணு முன்னாடி தான் அவங்க இருந்தாங்க. திடீர்னு எல்லாருமே அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க. ஆமாம், அது என்ன டெலிபோர்டேஷனா அப்படின்னு தான் ராபர்ட் கேட்குறான். ஆனால் சங்ஜாக்கு அங்கே தெரியல. ஆமாம் சங்ஜா, நீ ஏன் என்ன தெரியல அப்படின்னு சொல்கிற? இதுக்கு பின்னாடி யார் இருப்பா? இப்போ அந்த பார்ட்டிகளை வச்சு பார்த்தா இது வேவ் ஃபார்ம்ல இருக்கு. டெலிபோர்டேஷன் அது மிகப்பெரிய அளவுல இங்க ஏற்பட்டிருக்கு. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, எல்லாருமே அட் அ டைம்ல எப்படி மறைஞ்சு போனாங்க? இப்போ இவங்க பிளானட் முழுக்க ஸ்கேன் பண்ணதுல இங்க வந்து லைஃப் எனர்ஜி அப்படின்னு எதுவுமே அங்க டிடெக்ட் ஆகல. ரின்னு அங்க நம்மளுக்கு சொல்லிருக்கா. இப்போ இந்த மாதிரி எல்லாருமே மறைஞ்சு போறாங்களோ அந்த டைம்ல அதுங்க அப்பியர் ஆகும். மூணு பேருமே முன்னாடி இருக்க விஷயத்த பார்த்து அப்படியே ஆச்சரியமாகறாங்க. நான் முன்னாடி ஏதோ ஒரு ஆர்மியே வர மாதிரி இருக்கு. நல்லா ஊத்து பார்த்தா அதுங்களும் ரோபோட் தான். என்னதுரா அது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அதுங்க முன்னாடி நிக்குது. ஆமா, நம்ம என்ன ஆபத்தான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கணுமா என்ன? நம்ம முன்னாடி ஆண்ட்ராய்டு ரோபோட்ஸ் ஏகப்பட்டது வந்திருக்கு. ஆனா இதுங்களை பார்க்கும் போது பினிஷ் ஆன மாதிரி தெரியல. இதுங்க ஆண்ட்ராய்டு இல்லையா, இதுங்க டிராய்டா. இதுங்களை பேசிக்கா எதுக்கு உருவாக்குனாங்கன்னா இந்த லேபரு அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல, அதுக்காக தான் உருவாக்குனதே. முக்கியமா இதுங்களோட கேப்பபிலிட்டி அதுவும் ரொம்ப கம்மி தான். அப்பனா பிரச்சனை இல்லை, ரோபோட்ஸால ஹார்ம் பண்ண முடியாது. ஆனால் ராபர்ட்டும் அந்த ரோபோட்ஸை பார்த்தீங்கன்னே சொல்றான். நல்லா பாரு, இதுங்க கிட்ட கத்தி எதுக்கு இருக்கப்போ எனக்கு தெரியல. ஹே ரோபோட்ஸ், இந்த மாதிரி தள்ளி போங்க, நாங்க எல்லாருமே மக்கள், இந்த மாதிரிலாம் நீங்க பயமுத்தக்கூடாது. ஆனா அது தாக்குறதுக்கு வருமா? சராங் எப்படி அவங்க தப்பிக்கிறா? இந்த சராங்கு புரியல, இதுங்களுக்குள்ள ஏதாச்சும் ஃபால்ட் ஆயிடுச்சா, அதனால தான் இப்படி தாக்குதானே. அங்க அதுக்குள்ள ஏகப்பட்ட ரோபோட்டும் படு வேகமா அங்க தாக்குறதுக்கு வருமா? அங்க மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படுது. அங்க இதை பார்த்துக்கினே இன்னும் சொல்றான். மக்கள் எல்லாருமே எப்போ மறைஞ்சு போவாங்களோ அந்த டைம்ல இதுங்க அப்பியர் ஆகும். அதுங்களும் அங்க பயங்கரமா ராபர்ட் சங்ஜா எல்லாரையுமே தொத்த ஆரம்பிக்குது. அங்க அவங்களும் தெச்சின்னு ஓடுறாங்க. இதே மாதிரி டூரை விட்டு வரும்போது எனக்கும் இதே விஷயம் ஏற்பட்டுச்சு. எங்க அப்பா வந்து இங்க இல்லைன்னா அவ்வளவுதான், இந்த மாதிரி என்னோட கதையை முடிஞ்சிருக்கும். ஏன்னு தெரியல, இந்த இடத்துல எல்லாருமே டிசப்பேர் ஆனாலும் எங்க அப்பா வந்து இங்கேயே இருக்காரு. அவரு திரும்பவும் பழையபடி அதே ஸ்டேட்டுக்கு போவாரு. அங்க திரும்பவும் அதே எனர்ஜி அவரை சுத்தி அப்பியர் ஆகுது. அங்க இதுலயே ஆளுக்கு புரியுது, ரென்னோட அப்பா இருக்காருல்ல, இவரு அவரோட இன்டர்னல் எனர்ஜியை சோல் கூட மொத்தமா எரிக்கிறாரு. அதாவது அவருக்குள்ள இருக்கிற இன்னர் டீமனை ஒரு ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்காராம். இப்படி ஏன் திரும்ப அவர் பண்ண இருக்காரு? ஏன்னா என்னதான் ஆனாலும் அவருக்குன்னு ஒரு நெருக்கமான ஒரு விஷயம் இருக்கு, அதை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் பண்றாரு. இது கேட்கிற ரின்னுக்கும் அங்க புரியுது. அங்க திரும்பவும் அந்த ப்ளோசம்ஸ் அது அங்க பறக்குது. விஷயத்தை இதுக்கு மேலே அப்படியே விட முடியாது, இதை டேக் கேர் பண்றதுக்கான நேரம் இது இப்படின்னு அங்க சொல்ல ரின்னுக்கு புரியல என்னன்னு. சீன் அப்படியே ராபர்ட் சராங்க நோக்கி வந்து அவங்க ஓடி போகும்போது கடைசியில ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு புரியல எதுக்காக இதுங்க அட்டாக் பண்ணிருக்குன்னு. ரோபோட்ஸுக்குன்னு லா இருக்கு, ஹியூமன்ஸ் ஆம் பண்ணக்கூடாது, அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும் போதும் இதுங்க என்னன்னா அட்டாக் பண்ணிருக்கு. ஒரு சைடு இதுக்குள்ள பிரச்சனை இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அது திரும்பவும் அட்டாக் பண்ண வருமா? சங்ஜா டைட்டா போச்சுக்கோ, இதுக்கு மேலேயும் இதுங்களை விடக்கூடாது. இங்க தாக்கலான்னு வரும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படுது. அப்புறம் தான் தெரியுது அதுக்கு காரணம் ராபர்ட் தானே. ராபர்ட் அவனோட சூட்டை வச்சு ஆளு பறக்க வர்றாங்க எல்லாத்தையும். இப்படி இவங்க பண்ற விஷயத்தையும் யாரோ ஒருத்தங்க கேமரா மூலமா அங்க பாக்குறாங்க. அதுல பிளேசிங் டெவில், சரி அவங்க அவளை பத்தியும் சங்ஜாவை பத்தியும் அவங்க தெரியுது. முக்கியமா ராபர்ட்டோட இன்ஃபர்மேஷனும் அவங்க வெளியே வருது. ராபர்ட் இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் டாக்டிக் டிவிஷனோட சர்ஜென்ட்டா இருந்தவன். அதனாலேயே ராபர்ட் பிரச்சனையா இருப்பான் அப்படின்னு அந்த ஆளு யோசிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ அங்க லேட்டா தான் வரான். அங்க வந்து பார்த்தா வந்த ஒரு ரோபோட்டும் அழிஞ்சு போயிருக்கு. ஃபைட்டே இங்கே ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் நம்ம ராபர்ட் தான். ஆளு மொத்தமாக அங்கே முடிச்சிட்டேன் எல்லாரையுமே. நல்ல வேலை, நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். கடைசியில் இந்த மாதிரி ஒரு நாள் வரும் எனக்கு தெரியும், அதுக்காக தான் டெய்லி பாலிஷ் எல்லாம் போட்டு வச்சேன். ஆனால் இதுக்கு முன்னாடி சராங் வந்து சொன்னா, இதெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற, இதை வித்துரு அப்படின்னு. அந்த டைம்ல எங்க கிட்ட பணம் இல்லை, சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, அதுக்கு நான் இதை விற்கல. அன்னைக்கு ஒண்டி அவ சொன்னான்னு சொல்லி நான் இந்த விஷயத்த பண்ணியிருந்தா இப்போதைக்கு எங்களுக்கு என்ன ஆயிருக்குமோ. சராங் இதனால கம்முன்னு இருப்பா. நம்ம ஹீரோ இந்த மாதிரி ரோபோட்டோட பார்ட்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்லையா, அதை அவன் எத்து பார்க்கறான். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு.
இதெல்லாம் என்ன ரோபோட்டா? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இதுங்க ஒன்றும் ரோபோட் இல்ல, இதுங்க தான் டிராய்டு. ஆனா நம்ம ஹீரோக்கு இன்னமும் புரியாதா? இதனால அங்க சங்ஜா கிட்ட சொல்றா, சங்ஜா இந்த மாதிரி நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், தயவு செஞ்சு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, ஈஸியா புரியுற மாதிரி அவனுக்கு சொல்லி. என்ன சிம்பிளா இதை பத்தி சொன்னா, இது ஒரு மிஷினு, ஒரு பர்சன் மாதிரி யோசிக்க முடியும், வேலையும் செய்ய முடியும். ஆனா நம்ம ஹீரோக்கு நம்பிக்கையில எப்படி ஒரு மனுஷனை இதால மிமிக் பண்ண முடியும்? உடனே அவ தலையை கைட்டி காட்ட நம்ம ஆளு ரொம்ப பயந்து போயிடறான். ஆமா என்ன நீ எப்படி உன்னால இதை பண்ண முடியுது? பின்னாடியே சராங்கும் இதை பத்தி நீ இன்னமும் சொல்லவே இல்லையா என்ன மாதிரி நம்ம பிஸியா இருந்தோமா, அதனாலயே நான் சொல்லல. அங்க ராபர்ட் கொண்ட ஒரே ஒரு ரோபோட் ஒண்டி ஆக்டிவேட்டா இருக்கும், அது வழியா நம்ம ஹீரோவா அது பார்த்தது. அங்க வித்தியாசமா மாஸ்கோட ஒரு பர்சன் இருந்தால அவன் இதை பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ பத்தி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஆனா இவன் வந்து ரொம்ப ஃபூலிஷா சைல்டிஷா நடந்துக்கிறான். இப்படி இருக்கும் போது இவன் வந்து நம்மளுக்கு பிரச்சனையா இருக்க மாட்டான். பிரச்சனையா இருக்கிறதே அந்த ராபர்ட். அவன் இதுக்கு முன்னாடி டாக்டிக் டிவிஷனோட ஒரு எலைட்டான சர்ஜென்ட்டா இருந்திருக்கான். அப்படி இருக்கும் போது கண்டிப்பா இது பிரச்சனை தான். சீன் அப்படியே ஹெவன்லி டிவிஷனை நோக்கி வந்து அந்த இடத்துல ஜாங்கும் யாரையோ ஒருத்தங்களை மீட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கான். அந்த பர்சனும் வந்தோடனே ரெஸ்பெக்டை கொடுக்குறான். அப்புறம் தான் தெரியுது அந்த பர்சன் ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கான். ஆனா அதுக்கு நீ சாதாரணமான ஆளு அப்படின்னு எடப்படாதீங்க. இந்த ஹெவன்லி சாக் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃபீஸரு சோ, அதாவது நம்ம ஜாங்கை விட பெரிய ஆஃபீஸரு. இதுக்கப்புறம் ஜாங்கு இதுக்கு முன்னாடி ஒரு மொட்டை வந்து அடி வாங்கியிருப்பாங்க நம்ம ஹீரோ கிட்ட. அந்த பர்சனை சோ கிட்ட காட்டுறான். அங்க மண்டையில இன்னமும் அவன் அடிச்ச அடி அப்படியே பதிஞ்சிருக்கு. இந்த மாதிரி விஷயத்த இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க அப்படின்னு தான் சோ கிட்ட அவன் கேட்கறான். சோ மண்டையில கைய வச்சுனே கேட்கறான். ஆமா ஏதாச்சும் வலிகிலி ஏதாச்சும் தெரியுதா? வலி ஒன்றும் இல்ல, ஆனா அந்த இடத்துல ஹீட் ஒண்டி அப்படியே இருக்கு. வலி இல்ல ஆனா ஹீட் இருக்கு இப்படி நாங்க சொல்லிங்கனே அவரு பயங்கரமா அதே டெக்னிக்கை அங்க பயன்படுத்துறாரு. அங்க மண்டையில குட்டியுண்டு ஒரு அச்சியும் அப்படியே பதியுது. அது ஹீரோ பண்ண மாதிரியே இருக்கும். அங்க மொட்டைக்கு பயங்கரமா கோவமாவுது. ஆனா பெரிய ஆபீசரா ஒண்ணுமே அங்க பண்ண முடியாது. அதனால ஆளு கம்முன்னு ஆயிடுறான். ஜாங் கையை வச்சு செக் பண்ணதுல இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான டெக்னிக் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது ஒரே டெக்னிக், 9 யாங் பாம் டெக்னிக் தான் இது. இது நம்ம ஹெவன்லி சாக் கூட ஒரு லோயஸ்ட் டியர்ல இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டார்டிங்ல டிசிபிளுக்கு நம்ம சாக்ல இந்த டெக்னிக்கை சொல்லி தருவாங்க. ஆனா இப்ப பண்ண அந்த டெக்னிக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா நார்மலா இந்த டெக்னிக் இருக்குல்ல, இந்த டெக்னிக்கை பயன்படுத்தும் போது ஹீட் வெளியே வராது, கோல்டு தான் வெளியே வரும். ஆனா இங்க ஹீட் வந்திருக்குன்னா அடிச்ச அந்த பர்சன் பர்ஃபெக்டா சப்ரஸ் பண்ணி கோல்டோட ஃபண்டமெண்டல் எல்லாத்தையும் மாத்துற அளவுக்கு ட்ரைனிங்கை எடுத்திருக்கான். இப்போ எதுக்காக அவன் மண்டையில இன்னமும் ஹீட் ரிமைனிங்கா இருக்குன்னா, ஏன்னா இப்படி பண்ற மூலமா எனிமிக்கு அவளுக்கும் ஹார்ம் ஆகுது. அதுக்காக தான் இப்படி ஆப்பனன்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த பர்சன் அவன் வந்து ஃபண்டமெண்டலியே மாத்திருக்கான் அதானே? ஆமா அதே தான். நெக்ஸ்ட் சீன்ல இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ரோபோட் அட் அ டைம்ல அங்க அட்டாக் பண்ணிருக்கோம்ல, அதை பத்தி நம்ம ராபர்ட் சொல்றான். ஹையன் கேங் ஷி அப்படின்னு அதுங்களை மென்ஷன் பண்ணி சொல்றான். இதுங்களாம் புது டைப்பு, அதாவது இதுங்களோட காம்பேக்டை வச்சு மனுஷங்களை கொல்ல பார்க்கும். அங்க இன்னமும் நம்ம ஆளுக்கு நம்பிக்கையே இருக்காதா சங்ஜா வந்து ரோபோட்டுன்னு? இதனால அங்க தொட்டு பார்க்கறான். ஒரு சைடு சராங்கோ அங்க புரியுது மனுஷங்களோட பிரெயினை வச்சுதான் இவங்க கண்ட்ரோல் பண்றாங்கன்னு. ஆனா இன்னமும் நம்ம ஆளு வேற அங்க தொட்டு பார்ப்பானா? இதனால அங்க சங்ஜாவும் சொல்றான், இந்த மாதிரி உனக்கு என்ன வேணும்? நான் ரோபோட்டா ப்ரூவ் பண்ணுமா? என்னோட கையை உடம்பு இதெல்லாம் பாட்டா கைட்டணுமா என்ன? இல்ல அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை இப்படின்னு அவன் சாப்பிடலான்னு போறான். நான் அந்த இடத்துல எதுவுமே மெஞ்சல. அங்க ராபர்ட்டும் சராங்கும் 2 பேருமே சாப்பிட்டுட்டாங்க. அங்க சராங்கும் கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு, எதனால அப்படி பாக்குற? அப்புறம் தான் புரியுது முன்னாடி ஹாட் டாக் இருந்துச்சுல அது எல்லாமே காலி. அட சங்ஜா என்ன பண்ணிருக்க, சீக்கிரம் ஹாட் டாக ரெடி பண்ணு. நம்ம கிட்ட ஹாட் டாக் அவ்வளவுதான் இருந்துச்சு, எல்லாமே காலி. சரி அப்படின்னா எங்களால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நிலைமை மோசமா இருக்கு. இப்படி அவ போகும்போது நம்ம ஹீரோ மேல இருந்து பயங்கரமான ஆறா வெளியே வந்து, இவன் இந்த மாதிரி ஏறாலையும் நீங்க என்னுடைய சாப்பாடு எவ்வளோ தைரியம் தான் தூக்கியிருப்பீங்க. ஆமா இவன் என்ன சொல்ல இருக்கான் உங்களுக்கு தெரியாதா என்ன? என்னோட ட்ரூவான ஐடென்டிட்டி அதை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன், சுப்ரீம் ஹெவன்லி டீமன்னு. அப்படி இருக்கும் போதும் எவ்வளோ தைரியம் இருக்கும் உங்களுக்கு? ஆமால இந்த மாதிரி அவன் சொன்னான் சுப்ரீம் ஹெவன்லி டீமன்னு. சரங்க அங்க ரொம்ப பயமா இருக்கும். இதனால எதுவுமே நடக்காத மாதிரி இன்னமும் ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடா. அதே மாதிரி தான் ராபர்ட்டும் அங்க வந்துடுறான். சங்ஜாவும் அட இருங்க நானும் வரேன் அப்படின்னு ஓடி வரா. அங்க லீயால எதுவுமே பண்ண முடியல. லீயும் மிச்சம் மீதி அங்க சாப்பிட்றான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க அதுங்களை அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இதுங்க சரியா மேடாவில் எல்லாமே புவரான ப்ராடக்டை வச்சு மேட் பண்ணிருக்காங்க. முக்கியமா எல்லா ரோபோட்டும் அன்பினிஷ்டா இருக்கு. அங்க சங்ஜா நல்லா பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு சிப்பாவை எடுக்கிறா. இந்த சிப்போட பேரு M207. இந்த சிப் இருக்குல்ல இது கமெண்ட்ஸை கொடுத்த ஒண்டிதான் செயல்படுமா, அதாவது அந்த மாதிரி
மாதிரி ரோபோட் தான் இதுங்க. இதுலயே அங்க தெரியுது ஆட்டோமேட்டிக்கா இதுங்க ஒன்னும் அட்டாக் பண்ணல, யாரோ ஒருத்தங்க பின்னாடி ஏவி விட்டுருக்காங்கன்னு. இங்க அட்டாக் பண்ண ரோபோட் எல்லாம் எண்ணி பார்த்ததுல 9817 ரோபோட்ஸ் இருக்கு. அப்பனா அதுக்கேற்ற மாதிரியே மனுஷங்களும் அத்தனை பேர் இந்த ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. இவ யோசமா தான் வேற ஒரு இடத்துல அந்த வித்தியாசமான பர்சனும் நிறைய பேரை பாக்குறான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு சேம்பருக்குள்ள இருக்காங்க. இவங்க மூலமா தான் ரோபோட்ஸ் அங்க கண்ட்ரோல் ஆயிருக்கு. டோட்டலா இந்த டிஸ்ட்ரிக்டோட பாப்புலேஷன் 9818. ஆனா சொன்னது 17. ஒரு பர்சன் மிஸ்ஸிங்கா இருக்காங்க. அந்த பர்சன் வேற யாருமே இல்ல, ரின்னோட அப்பா தான். நெக்ஸ்ட் சீன்ல சோ அப்படின்னு ஒரு பர்சனை பார்த்தோம்ல, அவருக்கு ஏதோ ஒரு வேலை வந்திருக்கும். அதனால ஆளு இந்த மாதிரி நான் மவுண்ட் ஹுவாக்கு போகணும் அப்படின்னு சொல்ல அவரு ரொம்ப ஆச்சரியமாகறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும், ஹீரோ வந்து ஹெவன்லி டீமன் சாக்கோட மெம்பரானு. அதுவும் அவங்களுக்கு தெரியல. இப்போ என்னன்னா இவர் அங்க போறாரு. இங்க வர்றதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு டிடெக்ட் ஆயிருக்கு. அதனால தான் ஆள் அங்க போறாரு. அந்த இடத்துல தான் நம்ம சராங்கு ஹீரோ எல்லாருமே இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவன் நடக்கிற விஷயத்த அங்க சொல்றா. என்னன்னா எல்லாருமே மாஞ்சி போனதுக்கு அப்புறம் இவங்க அப்பா உண்டி தான் இங்க இருப்பாரு. கரெக்டா பர்த்டே அன்னைக்கு என்ன ஆச்சோ அந்த விஷயம் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆயின்னு இருக்கு. ஆனா ஒரு விஷயம், நைட் ஆகும் போது எல்லாருமே இங்க திரும்பவும் ரீஅப்பியர் ஆவாங்க. அங்க சஞ்சா கிட்ட நைட் ஆக எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு அவ கேக்குறா. எப்பயுமே இந்த உலகத்துல 6 ஹவர் ஆகுமா நைட் ஆகவும் அது முடியறதுக்கும். கரெக்டா 1 செகண்ட் இருக்கு. ஆனா அங்க எதுவுமே மாறின மாதிரி இல்ல. ஆமா என்னாச்சு, இந்த வாட்டி எல்லாருமே வர்றதுக்கு லேட் ஆகுறாங்களா என்ன? ஆனா சஞ்சாக்கு ஏதோ ஒரு விஷயம் அங்க சரியா படல. திடீர்னு சராங்கோ அப்படியே மறைய ஆரம்பிக்கிறா. அட உங்களோட லைஃப் எனர்ஜி அது வந்து மறையுது. சராங்கோ அங்க புரியல என்னதான் ஆகுதுன்னு. ஆனா அவ டோட்டலா அப்படியே டிஸப்பியர் ஆயிரா. அப்படியே கிரீன் வுட்டோட ஸ்பேஸ் ஷிப்பை நோக்கி வருது. அந்த இடத்துல நமக்கு கீழே இருக்கிற அந்த பர்சனுக்கு அங்க தெரிய வருது, யாரோ ஒருத்தங்க மவுண்ட் ஹுவால ஃபோர்ஸபிளி ஏதோ ஒரு டெலிபோர்டேஷனை பயன்படுத்திருக்காங்க. அதுவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. டெலிபோர்ட்டான பர்சன் அது எஸ்ரங் டெவிலோட சராங்னா கென்டா அப்படின்னு ஒரு மூணுல டெலிபோர்ட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி தான் சராங்கோ வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிராங்க. அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா பாதி உடம்பு தான் இருக்கு. நான் என்ன இறந்துட்டேனா, நான் என்ன கோஸ்டா மாறிட்டேனா, இல்ல நான் இன்னமும் ஏகப்பட்ட விஷயத்த பண்ணணும், என்ன தயவு செஞ்சு விடுங்க இப்படின்னு இவன் சொல்றா. திடீர்னு அவளோட உடம்பும் அங்க விசிபிள் ஆகுது. பின்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த அதே மாஸ்கோட இருக்க அந்த பர்சன் இருக்கான். அங்க சராங்கு புரியல இவன் யாருன்னு. சீன் திரும்பவும் கிம்மோட அந்த மேனேஜரை நோக்கி வந்து ஆளு டெலிபோர்டேஷனை பத்தி விளக்குறான். அது ஃபோர்ஸபிளான டெலிபோர்டேஷன்மா தெரியுது. அதனால இந்த விஷயத்த ஹையரப்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல உடனே கிம், ஹேய் இங்க என்ன தாண்டி ஏதாச்சும் ஹையரப்ஸ் இருக்காங்களா என்ன? இல்ல நீங்க தான் என்னோட சோலி கமாண்டிங் அத்தாரிட்டி. அப்படி இருக்கும் போது யாருமே இல்ல. நான் சொல்ற விஷயத்த ஒண்டி பண்ணு, தரவா இன்வெஸ்டிகேட் ஒண்டி பண்ற வேலையை பாரு, மீதி விஷயத்த அப்புறமா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் சீன் அப்படியே அலனா நோக்கி வந்து அலனா இப்பதான் அங்க ஒரு விஷயத்த சொல்றா. மவுண்ட் ஹுவால என்னோட ஃபாதர் அப்படின்னு சொல்ல போற அந்த பர்சன், அவரை நான் மீட் பண்ணேன். அவரு கூட டியூவலியும் நான் பண்ணேன். ஆனா அங்க தோத்து போனதான் மிச்சம். அப்பனா உனக்கு ஃபாதரா இருக்கிற அந்த பர்சன் அவன் மவுண்ட் ஹுவால இருக்கானா? இதுக்கப்புறம் ராபர்ட் பயங்கரமா அங்க கத்துறான். ஏன்னா சரங் வந்து அங்க காணோம்ல, கேப்டனை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு தான் அங்க கத்தின்னு இருக்கான். இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு புரியல. வேர்டுக்கு வேர்டு நிறைய வார்த்தைகளை அங்க தப்பா அவன் பயன்படுத்துவான். அதெல்லாம் என்னடா வேர்டு அப்படின்னு அவனுக்கு தெரியல. ஆமா இவன் என்னதான் சொல்ல இருக்கான். இப்போதைக்கு என்ன அமைதியா விடு, ஏன்னா அந்த வார்த்தைகளை நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. இன்னொரு சைடு அங்க ரின்னுக்கு தெரியுது நம்ம சரங் டிரான்ஸ்ஃபர் ஆனால அந்த மாதிரி தான் இங்க இருக்கிற மக்களும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க. ஆனா அதுக்கு ப்ரூஃப் இல்ல. ஆனா சரங்கும் அப்படி ஆன மாதிரி தான் இருக்கு. இப்படின்னு தான் நம்ம சஞ்சாவங்க சொல்லிருக்கா. அங்க ராபர்ட் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோட சட்டையை போச்சு அங்க கத்தின்னு இருக்கான். சீக்கிரமா நம்ம போகணும், எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல ட்ராப் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் ஆக்ட் பண்ணணும், நம்ம தான் அவங்கள ரெஸ்கியூ பண்ணணும். ஆமா சஞ்சா, இந்த மாதிரி இவனுக்கு என்னதான் ஆச்சு, பைத்தியம் மட்டும் எது பண்ண இருக்கான். அவன் இப்படிதான், அதாவது அவன் இதுக்கு முன்னாடி மிலிட்டரியில இருந்திருக்கான். அதனால ரொம்ப கையை மீறி ஏதாச்சும் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அங்க கோவத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏதாச்சும் அவன் பண்ணிக்கினே இருப்பான். ஒன்ஸ் இந்த மாதிரி நிலைக்கு போயிட்டானா அவ்வளோ சீக்கிரத்துல எதையுமே அவன் கேட்க மாட்டான். அதனால நம்ம ஹீரோ பவரை வெளிப்படுத்துறான். அங்க இப்பதான் அவன் கம்முனே ஆகுறான். அப்புறம் சஞ்சா அங்க கணக்கு போட்டு பாக்குறா. அதாவது இப்போ டெலிபோர்டேஷனை தான் அவங்க பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பே இல்லை. இங்கே தான் பக்கத்துல தான் இங்கே வச்சிருக்கணும். அதுபடி பார்த்தா பக்கத்துல 2 3 இருக்கு. 3ல தான் இருக்கணும். ஏன்னா மவுண்ட் ஹுவா இந்த பிளானட்ல என்னோட அப்பாவை தாண்டி வேற யாருமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்பனா உன்னால கெஸ் பண்ண முடியுமா, அதாவது அவ எங்க இருப்பான்னு?
கேப்டனுக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும். கோல்டு கலர்ல இருக்க இந்த மூன் சிபரஸ் இங்கே தான் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே அவங்க அங்கே இல்லை. கென்டா அப்படின்னு ஒரு மூன் இருக்கு, அங்கே தான் அவங்க இருக்காங்களே. சரங்கோ முன்னாடியே கேட்குறா, ஆமாம் நீங்கள் வந்து யாரு? ஆனால் அப்பயும் பின்னாடி இருக்க ரோபோட்டு இன்டர்னல் எனர்ஜியெல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு 3.3 கெகா அல்ட்ரா ஹை இன்டென்சிட்டி ஹை கெப்பாசிட்டி இன்டர்னல் டிரைவ் அது இவளோட உடம்புல எம்பைட் ஆயிருக்கு. ஆனால் பயன்படுத்த முடியும்னா அது 1.4 கெகா தான் அப்படின்னு அங்கே சொல்ல, அங்கே இதை தான் அவர் சொல்கிறாரு. 3.3 கெகா இன்டர்னல் எனர்ஜி டிரைவா உன்னால அந்த அளவுக்கு பயன்படுத்த முடியாது, அப்புறம் எதுக்கு நீ அதை வச்சுருக்க? சராங்கோ நீ யாரு அப்படின்னு கேட்குறா. ஆனால் பதில் இன்னமும் அங்கே கிடைக்கல. சீன் அப்படியே சோ நோக்கி வருது. சோவும் ஒரு வித்தியாசமான ஆளை மீட் பண்ண போயிருக்கான். அந்த ஆள் ரொம்ப ஓல்டாக இருக்கான். முன்னாடியே ஒரு குட்டி செடியை வளர்த்துன்னு இருக்கான். அங்கே இன்வெஸ்டிகேஷன் அப்போ வித்தியாசமாக ஒரு பர்சன் வந்திருக்கான். அவனோட பவரும் நம்ம சாக்கோட பவரும் ஒரே மாதிரி இருக்கு. ஈவன் டீமன் ஹார்ட் சூரா டெக்னிக்கு அதுவும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கும் மேலே நம்ம சாக்கோட பினிக்கல் ஆஃப் மாஸ்டரி அதையும் அவன் அடைஞ்சிருக்கான். ஆனால் இப்போ பிரச்சனையே என்னன்னா அவன் ஒன்றும் நம்ம சாக் இல்லை. இப்படி அங்கே சொல்லும் போது டோனி அப்படியே மாறுது. அவனை கொல்லு. பின்னாடி குட்டியுண்டு ஒரு செடியும் வளர்ந்துருக்கும்ல, அவரு சொல்ற அந்த டோன்னால பவர் வெளிப்பட்டிருக்கும். அதுவும் அப்படியே இறந்து போயிடுச்சு. எனக்கு தெரியாது, அவன் வந்து ஒரு கொடூரமான மிருகம். சீக்கிரம் அவனை கண்டுபிடி, அவனை கொன்று தப்பி தவறி கூட விட்டுறாத இப்படின்னு ஒரு சொல்ல சோக் அங்க புரியல. ஏதோ ஒரு விஷயத்த இந்த பெரிய மனுஷன் மறைக்கிறான் அப்படின்னு தெரியுது. ஆனா என்ன ஏது அப்படின்னு அவனுக்கு தெரியல. இதுக்கப்புறம் அங்க சராங்கும் அந்த வித்தியாசமான பர்சன் கிட்ட நீ யாரு அப்படின்னு கேக்குறான். அந்த பர்சன் அந்த ரோபோட் கிட்ட போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்ல படுவேகமா அது சராங்க பின்னாடி வந்து சராங்க அதை பார்த்துட்டு பயங்கர வேகமா தாக்குறதுக்கு போறான். ஆனா சராங்க விட பல மடங்கு ரொம்ப வேகமா அப்படியே கழுத்தை பிடிக்குது. இதை பாக்குற சராங்க அங்க எதுவுமே புரியல. இப்படி இது இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு அவ யோசிக்கிறா. நீ தோழியை ஒத்துக்கோ, ஏன்னா இந்த இடத்துல உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து சில பல கொஷினை உங்ககிட்ட கேட்க போறேன், அமைதியா அதுக்கு ஆன்சரை சொல்லிட்டா இந்த மாதிரி உனக்கு எதுவுமே ஆகாது. வாய மூடு அப்படின்னு அவ பயங்கரமா அடிக்கிறா. அவகிட்ட வித்தியாசமா ஒரு ஸ்வாடு மாதிரி ஒன்று இருக்கு. அதை வச்சு கண்ணா பின்னா நாங்க தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த ரோபோட்டோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அசால்ட்டாக தப்பிக்குது. அப்படியே அந்த ஸ்வாடை பிடுங்கலான்னு பார்க்குது. அங்கே இப்போதான் அந்த வித்தியாசமான பர்சனே சொல்கிறான், நீ பண்ணுற ஒரு விஷயமும் இது முன்னாடி வேலைக்காகுது. ஏன்னா முன்னாடி இருக்க இந்த டிவைஸ் இதில் எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸும் ஃபீட் ஆயிருக்கு. இதனால நீ என்ன பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் கடைசியில் இதுக்கு அங்கே தெரியும். அதே மாதிரி தான் அவன் பண்ணுற மூவ்ஸை அதால் படிக்க முடியுது. அசால்ட்டாக அதுக்கேற்ற மாதிரியே மூவ் பண்ணுது. ஆனால் அப்பயும் சரங் விடலை. அங்கே பயங்கரமாக தாக்குறதுக்கு போகிறான். ஆனால் அது பயங்கரமாக முதுகுலே தாக்கிது. அதனால் சரங் ரொம்ப தூரமா விழுறா. ஆனா அப்பயும் விடாம பாக்குற பொசிஷனுக்கு அவ நிக்கிறா. எனக்கு இப்பதான் புரியுது, இந்த மாதிரி விஷயம் வேலைக்கு ஆகுதுன்னா கண்டிப்பா வேற விதத்தை தான் நான் கையாளணும்னு நினைக்கிறேன். ரொம்ப வேகமா அது பிடிக்கலான்னு வரும். சரங் அப்படியே மேல குதிக்கிறா. சரங் கேட்ட மாதிரியே அந்த ரோபோட்டும் படு வேகமா முன்னாடி வரும். ஆனா அந்த ஸ்வாடை தூக்கி போட ஸ்வாடை அசால்ட்டா அது டிஃப்ளெக்ட் பண்ணிடுது. இதனால அது சைடுக்கா போகுமா. ஆனா அப்பயும் சரங் விடல. அந்த ஸ்வாடை தூரத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணி கை முழுக்க அப்படியே அந்த ஸ்வாடு சுத்திக்க ஆரம்பிக்குது. சரங் மேல ஒரு வித்தியாசமான எனர்ஜி அது பயன்படுத்தலாம் அப்படின்னு போகும். ஆனா சரங் அதுக்குள்ள அந்த ஸ்வாடோட டிப்பை அந்த ரோபோட்டோட முகத்திலேயே இறக்குறா. இதனால ஃபைனலி அந்த ரோபோட்டோட கதையை முடியுது. இதை பார்க்குற அந்த பர்சன் ரொம்ப ஆச்சரியமாகறான். நீ வச்சிருக்கிறது டார்க் ஹெவன் பிளட் டிராகன் டேகர் தானே? இது சூச்சன் டேங் கிளானோட டெக்னிக். அது அங்க சரங்கு திரும்பவும் இறங்கிட்டு நீ யாரு அப்படின்னு தான் கேட்குறா. ஆனால் இப்பயும் சரங் பயன்படுத்தின சூச்சங் டேங் கிளானோட டெக்னிக்கை பற்றி தான் பேசுகிறான். இந்த கிளானையே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தெரியாமல் அழிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் போது அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? அங்கே சரங்கு வித்தியாசமாக இன்னொரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். ஷாங்கு டிவைன் ஆர்ட் டிரைவ்னு. இதை பார்த்தோம் ஒரு ஆச்சரியமாக வர்றாரு. சாங்யூ டிவைன் ஆர்ட் டெக்னிக் இருக்குல்ல, இது டேங்க் கிளானோட ஹெட்டு கொண்டு தான் பாஸ் ஆன் ஆகும். அந்த மாதிரி டெக்னிக் இது. இந்த மாதிரி டெக்னிக் எப்படி இவகிட்ட இருக்கு அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ள சரங் வானத்துக்கு பறந்து போகிறான். வானத்துலேருந்து நிறைய அம்பை விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லா சைடும் பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அட இது இன்ஃபினிட் ப்ளோசம் ரெயின் டெக்னிக் தானே? இதுக்கப்புறம் சீன் அப்படியே அலனா நோக்கி வருது. அவ இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாள், மவுண்ட் ஹுவால ஒரு பர்சனை மீட் பண்ண, அவரு தான் என்னோட அப்பா அப்படின்னு சொன்னாருன்னு. இவ மவுண்ட் ஹுவாக்கு ஆக்சுவலாக போயிருப்பா. அந்த இடத்துல திடீர்னு ஃபோர்ஸபிளி வேற ஒரு இடத்துக்கு டெலிபட்டானா. அங்கதான் வித்தியாசமா ஒரு பர்சனை பார்த்தா. அந்த இடத்துல சுத்தமா எனக்கு ஐடியா இல்ல அவரு யாருன்னு. ஆனா அவரு என்னை பத்தி புட்டு வச்சாரு. இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாற ஆசைப்படுறேன். இத்தனைக்கும் என்னோட ஸ்பேஸ்ஷிப் அதையே ஒரு பேட்டில் அரீனாவை மாத்திருக்கேன்.
ஆனா என்னதான் அந்த பாதையை நோக்கி நான் ரொம்ப நெருக்கமா போகிறதுக்கு ட்ரை பண்ணாலும் கடைசியில அது கிடைக்காம நம்பிக்கை இழந்து எல்லா நைட்டும் அழுகுற மாதிரி ஹோப்லெஸ்ஸா தான் இருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி நான் உன்னை என் கிட்ட வர வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த உலகம் உன்னை பார்க்க ஆசைப்படுற மாதிரி ஸ்ட்ரென்த்தை உனக்கு கொடுக்க முடியும் இப்படின்னு என்னை பத்தி எல்லா விஷயமும் அவருக்கு நிறையவே தெரிஞ்சிருந்துச்சு. ஆமா, நீங்க யாரு, எப்படி என்னை பத்தி எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்க? இந்த விஷயம் சொன்னா புரியாத நம்ம 2 பேருக்கு இடையில கிளாஷ் ஏற்பட்டா ஒண்டிதான் இந்த விஷயத்த நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்படி ஒரு சொன்னோனே அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நாங்க 2 பேருமே சண்டை போட்டோம். ஆனா அதுக்கப்புறமா என்னால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. தோத்து போந்துதான் மிச்சம். இப்போ சரங்கும் அதே மாதிரி அங்க தோத்து போயிட்டா. அங்க சரங்க மாதிரியே அலனாவும் அவகிட்ட இருக்கிற டெக்னிக்கை அங்க பயன்படுத்துறான். ஆனா எதுவுமே அங்க வேலைக்கு ஆகலையாம். இப்போ சரங் எப்படி இருக்காளோ அதே நிலைமையில அங்க அலனாவும் இருந்திருக்கா. அங்க அலனா கிட்ட ஒரு ஆஃபரா ஒரு கொடுத்தாரு. நான் உன்னை ஸ்ட்ராங்கரா மாத்துறேன் என்ன மாதிரியே. ஏன்னா நீ என்னோட டாட்டரா இருக்க, அதுக்காக ஒண்டிதான். அப்படி உன்னோட வீக்கான உடம்ப ஸ்ட்ராங்கரா மாத்துறதுக்கு நீ உன்னோட யூஸ்லெஸ்ஸான மைண்டை அபேண்டன் பண்றதுக்கு தயாரா இருக்கியா? அவரு சொன்ன மாதிரியே அவரோட பவரை எனக்கு கொடுத்தாரு. அங்க இதே மாதிரி அலனாவும் அங்க பவரை ஆக்டிவேட் பண்ணி காட்டுறா. இப்பதான் நம்மளுக்கு புரியுது லீ முன்னாடி இதே பவரை வச்சுதான் அங்க சண்டை போட்டா. இதை பாக்குற அலனாவோட அம்மா ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா இதுதான் ஸ்டீல் ஃபோர்ட்ரிஃபிகேஷன். நெக்ஸ்ட் சீன்ல ராபர்ட்டை நோக்கி சீன் போகுது. அந்த இடத்துல இவங்களோட ஷிப்பும் அந்த மூணை நோக்கி போகுமா. அங்க திடீர்னு அவங்க ஸ்டாப் ஆகுறாங்க. என்ன எதுன்னு கேட்கும் போது முன்னாடி ஏதோ ஒரு ஷிப் இருக்கிற மாதிரி இருக்கும். அது யாருன்னு பார்த்தா சோவோட அந்த குட்டியுண்டி ஷிப் தான் முன்னாடி இருக்கும். சோக்கு ரீசெண்டா ஆர்டர் வந்திருக்கும் நம்ம ஹீரோவை கொலை பண்ணுன்னு. அதுக்காக தான் ஆள் இங்க வந்திருக்கான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ? ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஃபைட் இருக்கு. இந்த மர்மமான விஷயம் சால்வ் ஆகல. ஏன்னா இந்த உலகத்துல எதுக்காக எல்லாருமே டிசப்பியர் ஆகுறாங்க? என்னோட அப்பா எதுக்காக அங்க கல்டிவேட் பண்ற மாதிரி ஏதோ பண்ணிருக்காரு. அதே மாதிரி அலேனாவோட அப்பாவும் எதுக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்காரு எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கான பதிலும் கிடைக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மான்வாவை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இது கொஞ்சம் ஸ்லோவாக போகிறனால எல்லாருக்குமே பிடிக்கலையா என்னன்னு தெரியல. முன்ன இருந்ததை விட இதுக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இதை கண்டினியூ பண்ணலாமான்னு. அதே மாதிரி பார்க்குற ஒருத்தவங்களும் லைக்கை போட்டுருங்க. ஏன்னா ஒரு 2K லைக்ஸ் வச்சு வந்தால் தான் இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து போட முடியும். ஸோ லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.